கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு எல்லாரும் இணைந்து நன்றி செலுத்துவோம். ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். இந்த நாளை அநேகர் பார்க்க முடியல. அநேகர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்காங்க. ஆனா நமக்கு நம்முடைய ஆயுசு நாட்களில் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாம தருவாரா? இந்த நாளில் நமக்கும் சில காரியத்தை செய்ய போகிறார். நம்மை கொண்டும் சில காரியங்களை மற்றவர்களுக்கு செய்ய போகிறார். நம்புவீங்களா? பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன், நீங்கள் குடும்பமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தனித்திருக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், குடும்ப தலைவர்களை இழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நடத்துவார். கவலையே படாதீங்க, மறிக்க நினைக்காதீங்க. ஏசப்பா கூடந்து மரணம் பரிந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 26வது வசனம். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிதென்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்பதை கர்த்தர் பார்த்தார். ஒத்தாசை செய்கிறவன் இல்லை என்பதை கர்த்தர் பார்த்தாராம். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு, உதவி செய்வாரில்லை பார்க்கிறார். உதவி செய்வாரில்லை பார்க்கிறார். அதாவது ஒத்தாசை செய்வாரில்லைன்னா, ஒத்தாசை என்றால் உதவி செய்கிறவர்கள் இல்லை என்று அர்த்தம். உங்களோடு ஆண்டவர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையா? கஷ்டப்படுறீங்களா? பாடுகளுக்குள்ள இருக்கிறீங்களா? யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இயேசு 41வது அதிகாரத்துல 10வது வசனத்தில் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். அந்த சகாயமும் உதவி பண்ணுவதுதான். நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லாரு. சங்கீதம் 121வது சங்கீதத்துல 1வது வசனத்தை 2வது வசனத்தெல்லாம் வாசித்து பாருங்க. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை, ஒரு நம்பிக்கையான வார்த்தை. ஏன் நீங்க சொல்லக்கூடாது? எனக்கு அவர் ஒத்தாசை அனுப்புவார், எனக்கு ஆண்டவர் உதவி அனுப்புவார். ஏன் எலியாவுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படிக்கு காகத்தின் மூலம் அப்பத்தின் இறைச்சி அனுப்பவில்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே உதவி செய்யும்படிக்கு வானத்திலிருந்து அப்பத்தை அனுப்பவில்லையா? காற்றிலே காடையை ஆண்டவர் கொண்டு வரலையா? காற்றை வீச பண்ணி காடை கொண்டு வந்தார்ல. ஏன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது? நிச்சயமா முடியும். மனிதர்கள் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவதற்கு இல்லாம இருக்கலாம், மனிதனுடைய உதவி உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். நீங்க மனுஷன் நோக்கி பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் எந்த ரூபத்திலாவது, எந்த இடத்திலிருந்தாவது, யாரை கொண்டாவது உதவியை செய்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அதிசயம் நடக்க போகுது, அற்புதம் நடக்க போகுது. இந்த நாளிலே கூட உங்களுக்கு சில உதவிகள் தேடி வரப்போகிறது. நீங்கள் அதை சாட்சியா சொல்ல போறீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஜீவ வார்த்தையின்படி எனக்கு கர்த்தர் ஒத்தாசை அனுப்பினார், உதவி அனுப்பினார், எனக்கு உதவி கிடைத்தன்னு சொல்லி சாட்சி சொல்ல போறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, ஒத்தாசை இல்லாமல் இருக்கிறதை, உதவி செய்வார் இல்லாமல் இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறீர். யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி அனுப்பிடுங்க. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும், பரலோகத்தில் உதவி வரட்டும், வழிகள் திறக்கட்டும். நீர் உதவி செய்கிறத உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். எல்லா இடத்திலும் ஆண்டவர் உதவி கிடைக்கட்டும். சூழ்நிலைகள் மாறட்டும், வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும், அதிசயம் நடக்கட்டும். குறிப்பாய் வியாதிப்பட்டவர்கள் இப்பொழுது சுகமாக்கப்படட்டும், பயம் விலகட்டும், பிரிவினைகள் விலகட்டும், செழிப்பு குடும்பத்திலே உண்டாகட்டும். வறுமையை ஆண்டவர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.